ஹாய், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு ஜர்தோசி செயின் ஸ்டிச். ஓகே, இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச்சு போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் வரும். ஆனால் கொஞ்சம் நம்ம இந்த ரவுண்டில் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வரைஞ்சி இதுக்குள்ளே அப்படி நெருக்கமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இதில் பண்ணுவோம். சரியா? இப்போ த்ரெட் நீடில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிளாஸில் உங்களுக்கு பீட் நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட்டு பார்த்திங்கன்னா இது காட்டன் த்ரெட்டு. அப்புறமா ஜர்தோசியை எப்போவுமே நம்ம இப்படி இழுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஜர்தோசியெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நடுவில் இருந்து போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி நடுவில் இருந்து போடுங்க. நடு சென்டரில் இருந்து எடுத்து அந்த மாதிரி போடுங்க. ஃபஸ்ட் இங்கே இருந்து எடுத்து போடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக வராது. இப்படி நம்ம எடுத்து போடும்போது பிக்சர் உங்களுக்கு நல்லா வரும். சரிங்களா? இப்போ நம்ம சங்கிலி தையல் போடும்போது என்ன பண்ணுவோம், தாம்பூ ஸ்டிச்சு படிக்கும்போது நம்ம பண்ணணும் இல்லையா, அதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இதில் நான் உங்களுக்கு நிறைய ஷேப்லலாம் நம்ம இந்த ரன்னிங் ஸ்டிச் படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் என்ன பண்ணோம் அதே தான் இதிலே நீங்கள் நிறைய ப்ராக்டிக்ஸ் தந்திருக்கேன். இதெல்லாம் முடிக்கும்போது தான் நெக்ஸ்ட்டு போகும்போது உங்களுக்கு அடுத்த ஸ்டிச் எல்லாம் நீட்டாக வரும். சரிங்களா? நான் இதில் என்னன்னு சொல்லவே உங்களுக்கு சொல்லாமல் இங்கே நெக்ஸ்ட்டு வந்துட்டேன். இப்போ இதை நெருக்கமாக போடணும். சரிங்களா? நெருக்கமாக நம்ம த்ரெட்டில் எப்படி நம்ம தாம்பூர் போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவும் நம்ம போடுறோம். கிளாஸில் நீங்கள் இந்த ஒரு ரவுண்டு மட்டும் போட்டு நீட்டாக பண்ணிட்டீங்கன்னா வேறு ஷேப் எதுவுமே போட வேண்டாம். அதனால் நீட்டாக பண்ணுங்கள். எல்லாருமே நெருக்கமாக போடுங்க. இப்போ அந்த முடி வரும்போது நான் என்ன பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே நம்ம திரும்பணும். சரிங்களா? அப்போ இங்கே இதில் எக்ஸ்ட்ரா ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போங்க. சரிங்களா? அடுத்து அந்த எண்டு வரும்போது பார்ப்போம். போடுங்க. இதெல்லாம் நிறைய குட்டியாக ரவுண்டு போட்டு முடிக்காதுங்க. கொஞ்சம் பெரிய ரவுண்டாக போட்டு நீட்டாக பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சு இவ்வளோ நீட்டாக வந்தால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போகும்போது நீட்டாக எல்லா ஸ்டிச்சுமே நீட்டாக வரும். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச் இது. அதனால் எல்லாருமே இது நீட்டாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வரோமா, இங்கே இதில் நான் என்ன பண்ணுறேன், இதில் முடியுது. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு முடியுது இல்லையா? இப்போ நான் இதை லைட்டாக தூக்கி விட்டுட்டு இதில் ஒரு சங்கிலி தையல் போட்டு மறுபடியும் இங்கே மறுபடியும் ஒரு சங்கிலி தையல் போட்டு அதுக்கப்புறம் தான் ஜர்தோசியை கீழே இறக்கி நான் போடுறேன். சரிங்களா? இதே மாதிரி பண்ணுங்கள், நீட்டாக வரும். இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் நெருக்கமாக பண்ணுங்கள். விட்டுட்டேன். இப்போ நம்ம விட்டுட்டோம்னா ஃபஸ்ட் இருந்து போடுறது மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. இந்த கார்னர் வரும்போது நம்ம எப்படி திருப்புறோன்னு பார்த்துக்கோங்க. இங்கே போடுறோம். இந்த இடத்துல அப்படியே வச்சு இங்கே இப்போ நம்மளுக்கு முடிஞ்சுது இல்லையா? ஏன்னா அப்படியே வச்சு இதை லைட்டாக அந்த ஜர்தோசியை தூக்கி விட்டுட்டு இங்கே ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு, ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான். அந்த மெத்தட் மட்டும் நீங்கள் எப்படி போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டுனா அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு போட்டுக்கலாம். சரிங்களா?
கரெக்டாக அந்த இடம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பிக்கோங்க. போட்டு பாருங்கள். கிளாஸில் உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய போட்டு பாருங்கள். ஜர்தோசி கொஞ்சம் வேஸ்ட் ஆக தான் செய்யும். ஜர்தோசி அது இல்லாமல் கொஞ்சம் ரேட்டு வேறு கூடுதல். நீங்கள் பார்த்து போடுங்க. ஆனால் ரேட்டு பார்க்காதீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நிறைய வேஸ்ட் ஆக தான் செய்யும். இதை பார்த்துட்ருக்க யாருக்காவது நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு சைடு நம்ம முடிக்க போகிறோம், சரிங்களா? ஏற்கனவே ரன்னிங் ஸ்டிச்சு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் இது எப்படி போடணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால தான் இதை நான் வந்து ரொம்ப விளக்கலை. உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக கிளாஸில் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதை முடிச்சுக்கலாம். ஓகே, நான் ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து நாட் போட்டுட்டேன். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் போடணும். நான் ஒரு சைடு முடிச்சிருக்கேன், நீங்கள் இன்னொரு சைடும் முடித்து கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் வந்து சின்னதாக ரவுண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய ரவுண்டாக எடுத்து போட்டு நல்லா பண்ணுங்கள், நீட்டாக பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கிளாஸில் கேளுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.